தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இது இலவசமாக நாங்கள் வழங்குறோம். உதாரணமாக வந்து இப்போ டெல்லியில் வந்து தமிழ் பப்ளிக் ஸ்கூல், டெல்லி தமிழ் பப்ளிக் ஸ்கூல், ஸோ அதில் வந்து தமிழ் மீடியம் இருக்குது. அந்த மாணவர்கள் கூட இந்த இணையதளத்தை வந்து இலவசமாக பயன்படுத்திக்கலாம். இதுதான் வந்து இந்த questioncloud.in என்ற ஒரு இணையதளத்தினுடைய முக்கிய நோக்கம். அதை தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஆரம்பித்து வச்சிருக்கோம். இது வந்து வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கம்ப்யூட்டர்ல எழுதலாம். அதை இதெல்லாம் லான்ச் பண்றாங்க. வந்துடும். கொஞ்சம் இது வந்து இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் எஜுகேஷனல் அசஸ்மெண்ட் போர்ட்டல். அதாவது தான் படித்த பாடத்தை ஒழுங்கா படிச்சிருக்கோமான்னு சொல்லி பல தேர்வுகளை இணையம் மூலமாக ஆன்லைன் மூலமாக எழுதி பார்த்து சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கான ஒரு போர்ட்டல் இது. ஸோ இந்த போர்ட்டல் மூலமாக பள்ளி கல்வியா இருக்கட்டும், உயர்கல்விக்கு போகக்கூடிய நுழைவுத் தேர்வுகளா இருக்கட்டும், அப்புறம் அரசு துறை வேலைவாய்ப்புகளுக்கான அனைத்து தேர்வுகளும் உள்ளடக்கிய ஒரு போர்ட்டல். கிட்டத்தட்ட 7500 டெஸ்ட் மேல இருக்கு, பிளஸ் 3 லட்சம் கேள்விகளை உள்ளடக்கிய ஒரு போர்ட்டல். இப்போ நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எழுத்து தேர்வு மூலமாக அதிகமான மார்க் எடுப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. ஆனா இந்த நுழைவுத் தேர்வு எடுப்பதற்கான பயிற்சிகள் கொடுக்கப்படுவதெல்லாம் டோட்டலா டிஃபரெண்ட். அதிகமான மார்க் எடுப்பதற்கான பயிற்சி வேற, இந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணி மார்க் எடுப்பது வந்து வேற. டோட்டலா ரொம்ப புரிதல் வேணும், ரூட் லெவல்ல ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்ப சாருடைய புது முயற்சி என்ன அப்படின்னா, தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற மாணவர்களுக்கு 6ஆம் வகுப்புல இருந்து இந்த பயிற்சி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, உயர்கல்விக்கான எந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் சரி, ஜெயியா இருக்கட்டும், நீட்டா இருக்கட்டும், பிளஸ் அரசு துறை வேலைவாய்ப்புகளுக்கான எந்த விதமான தேர்வாக இருந்தாலும் ஈஸியா அவங்க போயிடும். ப்ராப்ளமே அங்கதான் இருக்கு. 12th படிக்கிறான், மார்க் அடிப்படையில் ஒரு காலேஜுக்கு போயிடுறான், அங்கேயே மார்க் எக்ஸாம் எழுதி மார்க் வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தேர்வுகளுக்கு அவன் தயாராகிறான். ஆனா பிற மாநிலத்தை பொறுத்தளவு அவன் என்ன பண்ணிடுறான், 6ஆம் வகுப்புல இருந்தே தயார்படுத்திக்கிறான். ஒருவர் சிபிஎஸ்இ பொறுத்தளவுல எல்லா மாணவர்களும் வந்து ஐஐடியில் இடம் போய் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கோ இல்லையோ, ஐஐடியில் இடம் கிடைக்குமோ இல்லையோ, என்ஐடியில் இடம் கிடைக்குமோ இல்லையோ, அந்த பயிற்சி அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால அது புது முயற்சி என்ன பண்றோம், இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் புதுசாக என்ன பண்றோம் அப்படின்னா, தமிழ் வழியில படிக்கக்கூடிய இந்த இப்போ வந்து நீட் மெடிக்கல் காலேஜுக்கு போகணும்னு வந்தாலே அந்த நுழைவுத் தேர்வு எழுதி கட்டாயம் மார்க் எடுத்தால் மட்டும் பார்த்தா ரேங்க் வாங்கி ஆகும். ஸோ அந்த பயிற்சியை கொடுப்பதற்கு அந்த நோக்கமாக கொண்டு 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு தமிழ் வழி பாடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தேர்வுகள் வச்சிருக்கிறோம். பிளஸ் இந்த போட்டித் தேர்வுகளுக்கான நுழைவுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் எல்லாமே தமிழ்ல கொண்டு வரும். இது இந்தியாவில் யாருமே செய்யாத ஒரு விஷயம், புதுமையான முயற்சி. இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின்களோட பத்தி ஒரு சின்ன டெமோ கொடுத்துடலாம். ஹாபிட் பாக்ஸ் எப்படி இது ஒர்க் ஆகுது சொல்றதுக்கு லைட்டா காமிச்சிடலாம். சொல்லி முடிச்சதுக்கு பிற்பாடு என்ன பண்ணணும், உங்களோட 2 பேர் வந்து நீங்களே ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு எக்ஸாம் எடுத்துப்பாங்க. ஷார்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்து எப்படி அந்த மார்க் இமீடியட்டா உங்களுக்கு மெசேஜ் வருது, எப்படி இமெயில் மூலமா அந்த மார்க் வருது அப்படின்னு சொல்லி. இந்த பேரண்ட்ஸை பொறுத்தவரை எப்படின்னா, மாணவர்கள் வந்து இந்த பாடத்தை ஒழுங்கா படிச்சிருக்காங்களா, தன்னுடைய பிள்ளைகள் ஒழுங்கா படிச்சிருக்காங்க இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பரீட்சை எழுத வைக்கலாம். எழுத வச்சாச்சு அப்படின்னா எழுதிக்கலாம். சமிட் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆயிருது, அவங்க அந்த மெசேஜ் மூலமா அந்த மார்க் வரப்போகுது, பிளஸ் இமெயில் மூலமா அந்த மார்க் வரப்போகுது. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம், சரி ஓகே ஒரு பரிசோதனை மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ நீட் நிறைய போட்டித் தேர்வு 6ஆம் வகுப்புல இருந்தா சிபிஎஸ்சி 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புல வச்சிருக்கோம். நீட்டை பொறுத்தவரை நம்ம அதான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். நீட்டை கிளிக் பண்ணியாச்சுன்னா நீட்டுக்கான எல்லா தேர்வும் வச்சிருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் வச்சிருக்கோம், தமிழ் மீடியம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் தமிழ் மீடியம். தமிழ் மீடியம் தான் எங்கேயுமே இல்லை. தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்தவரை நிறைய இந்த மாதிரி அசஸ்மெண்ட் போர்ட்டல்ஸ் நிறைய இருந்தாலுமே தமிழ் வழியில வந்து தமிழ் பரீட்சை எழுதி பார்ப்பதற்கான எந்த இதுவும் இல்லை. நீட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை, நாங்கள் பாடம் வாரியா நாங்கள் வச்சிருப்போம். இப்போ பொறுத்தவரை இயற்பியல் இருக்கும், வேதியியல் இருக்கும், தாவர விலங்கியல் இருக்கும், மாதிரி தேர்வுகள் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 5 பரீட்சைகள் நம்ம போட்டிருப்போம். அதில் ஒரே நிமிஷம் லைனா கவர் பண்ணியிருக்கோம். ஒரு புக்ல ஒரு 20 லைன் இருக்குதுன்னா 20 லைன்னா 20-25 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி லைன் பை லைனா வேதியியல், தாவரவியல், விலங்கியல். ஸோ அந்த ஒவ்வொரு சாப்டர்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர் இருக்கும். சார் சொன்னது மாதிரி லைன் பை லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசிவ் லேர்னிங் மாதிரி. அது இப்போ வந்து அந்த கண்டிப்பா ரூட் லெவல்ல லைன் பை லைனா கத்துக்கிட்டு மட்டுமே அந்த மாதிரிப்பட்ட அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக லைன் பை லைன் நம்ம எடுத்துருப்போம். ஒரு மாதிரி தேர்வு நம்ம போட்டு பார்த்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு பரீட்சையும் அவங்க என்ன பண்ணாலும் இந்த மாதிரி தமிழ்ல அவங்க எழுதி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டைம் இல்லாத காரணம் ஒரு மாதிரி தேர்வு நம்ம போட்டு பார்த்துக்கலாம். மாதிரி தேர்வு மாதிரி தேர்வு நான் 10 மாதிரி தேர்வு வச்சிருக்கோம். இப்போ இதை நான் ஆட் பண்ணிட்டே தான் போவோம் எவ்ரிடே. நம்ம இப்போ இப்போதைக்கு 10 தேர்வு இருக்கு. இப்படி நம்ம உள்ள போகும் பட்சத்தில் முதல்ல அதை ரெஜிஸ்டர் பண்ண சொன்னோம் நம்ம. ஸோ
ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி புதுசாக வரும். இப்போ வந்து நாங்கள் இது பார்த்து முடிச்சதுக்கு பிற்பாடு நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ள லாகின் பண்ணி போயிடலாம். பேட்டர்ன் வச்சிருக்கோம். ஸோ இதில் ஆன்சர்டு தென் பார்த்தீங்க அப்படின்னா சீன் அண்ட் நாட் ஆன்சர்டு. தென் ஒருத்தவங்க கொஸ்டினை பார்ப்பான், அவனுக்கு மார்க் தெரியும், பட் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வித் ஆன்சர்டோட போடுவாங்க. இது வந்து எந்த ஒரு இதில் இருக்குது அப்படின்னா ஸோ டைரெக்டாக ஆன்சர் கொடுத்துருவான். இன்னொன்று இந்த ஒயிட் கலரில் வர்றது எல்லாமே HBC அவன் பார்க்காத கொஸ்டின்ஸ்க்காக வருது. ஸோ இதில் ஒவ்வொரு பேட்டர்னும் காட்டுறோம். ஒன்று ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு சேவ் ஃபார் நெக்ஸ்ட் கொடுத்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட கலர் பேலட்டும் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிடும். ஆன்சர் பண்ணிட்டு ஸோ அவன் ஆன்சர் பண்ணிட்டான்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே வச்சுட்டு ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா கலர் பேலட் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் ஆகும். ஸோ ஆன்சருக்கு வந்து தெரியும், பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட் அப்படிங்கிறதுனால இந்த இது பண்ணிடுவான். க்ரீன் வந்து வித்தவுட் டவுட்டில் அட்டன் பண்ணுவான். ஸோ இதே கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறது மட்டும்தான் இந்த ஆப்ஷன் கொடுப்பான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு இதையுமே கிளிக் பண்ணாமல் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்கல. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதோட கலர் பேலட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு 50% டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த கலர் பேலட்லாம் உங்களுக்கு தெரியுங்க. எனக்கு எந்த ஒரு இதுவுமே தெரியல அப்படின்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா சேவ் ஃபார் நெக்ஸ்ட்னு கொடுப்போம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலரில் வந்துடும். ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேட்டர்ன். இது வந்து வித்தவுட் டவுட்டு 100% அவங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த பேலட் வரும். ஸோ எனக்கு 90% தெரியும், இருந்தாலும் 10% டவுட் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடியது இந்த பேலட்டுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 50% டவுட் 50% டவுட் இல்லை அப்படிங்கிறதுக்கான இது எனக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு என்டையர் ரெட் கலர்லாம் அவனுக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே அவன் பார்க்காத இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணி பார்க்கல ஸோ என்டையராக இந்த 35 கொஸ்டினுக்கான ஆப்ஷனுமே இங்கே பார்த்துக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 35 கொஸ்டினுமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளேல தெரியும். ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளிக் பண்ணையில் ஒவ்வொரு பேட்டர்ன்லேயுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, என்ன கரெக்டான ஆன்சருக்கான மார்க் எவ்வளோ, இன்கரெக்டுக்கு எவ்வளோ மார்க்கு, ஸோ டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போது ஒன்ஸ் பேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எகைன் நமக்கு அந்த பேலட்டில் வந்துடும். உங்களுக்கு சப்போஸ் இதில் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பேலட்டில் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட் கொஸ்டின் கிளிக் பண்ணால் ஸோ அந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் ஒவ்வொன்றா டிஸ்பிளே பண்ணி பார்த்துட்டு வரணும்னு நெசசரி கிடையாது. இந்த பேலட்டில் நீங்கள் எதை கிளிக் பண்ணாலும் அதோட கொஸ்டின் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்ட்டா ஸோ இந்த செக்ஷன் முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம பார்த்துக்கிறது பார்க்காத அப்பாற்பட்டது. பட் 35 கொஸ்டின்ஸ் வந்துட்டு சேவ் ஃபார் நெக்ஸ்ட்னு கொடுக்கல ஓகே ப்ரெஸ் பண்ணல ஆட்டோமேட்டிக்காக ஸோ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செக்ஷன் வந்துடும். ஸோ அந்த பேலட்டில் பொறுத்தவரை 35 கொஸ்டின் ஸோ அட்டன் பண்ணலாம், அட்டன் பண்ணாமே போகலாம். பட் இந்த இயர்பியில் செக்ஷன் பியில் பொறுத்தவரை 15 கொஸ்டின் இருக்குது. கம்பல்சரி இதில் 10 கொஸ்டின் மட்டும்தான் அவனால் அட்டன் பண்ண முடியும். அந்த 10 கொஸ்டின் ரேண்டமாக எது வேணாலும் அட்டன் பண்ணலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அட்டன் பண்ணுங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இதை கொடுத்துட்டு நான் அட்டன் பண்ணிட்டு வந்துருக்கேன் அப்படின்னா ஸோ இதில் 10 கொஸ்டின்ஸ் நான் ரேண்டமாகவும் அட்டன் பண்ணலாம், எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம். இதில் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன். அந்த 5 கொஸ்டின்ஸ் நமக்கு ஆப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. இந்த 15 கொஸ்டின்ஸில் நமக்கு 5 கொஸ்டின்ஸ் ஆப்ஷனல். 10 தான் அட்டன் பண்ண முடியும், 10-11 அட்டன் பண்ண முடியாது. அதான் புதுசாக கொண்டு வந்து மாற்றம் இருக்கும். நம்ம அப்படி தான் சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ பையன் வந்து 15 அட்டன் பண்ண முடியாது. படிங்க சொல்லுங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு இந்த கலர் பேலட் சேஞ்ச் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. ஸோ மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துக்கலாம். பாருங்க 10 கேள்வி தான் இருக்கும். 11வது கேள்வி அட்டன் பண்ண ட்ரை பண்றது போகல. இதுல ஏதாவது ஒரு கேள்வி வந்து இல்ல நான் வந்து மாத்திக்கணும்னு நினைச்சா கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து மாத்திக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் 50 கொஸ்டின் இது அட்டன் பண்ணி முடிச்சாச்சு இதுதான் அப்படின்னு ஃபைனல் கிடையாது. இந்த பையன் ரிவ்யூ கூட பண்ணலாம். கிளியர் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அகைன் அந்த அவனுக்கு அட்டன் பண்றது அது இந்த கொஸ்டினே தான் அட்டன் பண்ணணும் நெசசரி கிடையாது. சப்போஸ் எனக்கு 14th கொஸ்டின் எனக்கு தெரியுது, 13th கொஸ்டின் தெரியுதுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு கூட அந்த இடத்துல அவன் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷன். ஸோ ஒன்ஸ் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த 10 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிடும். சேம் இதே ப்ரொசீஜர் தான் எல்லா செக்ஷன்லையுமே நமக்கு வந்துட்டு. ஆனா திருப்பி பின்னாடி ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஒரு டிஃபரன்சியேஷனுக்காண்டி இந்த கலர் தான். இப்போ இது எல்லாம் கிட்டத்தட்ட 100 கேள்வி ஒரே பார்க்க முடியாது இல்லையா? சரி ரிவ்யூ பண்ணி பார்த்து சப்போஸ் இவன் ரிவ்யூ பண்ண மறந்துட்டான கூட அந்த ஆன்சர் அதை எடுத்துக்கும். 0ன்னு போகாது, எடுத்துக்கும். இதை பொறுத்தளவுல பார்த்துட்டான் ஆன்சர் பண்ணல, அந்த ரிவ்யூக்கு மார்க் பண்ணியிருக்கிறான். இவன் ரெண்டாவது இந்த ரிவ்யூக்கு வராம இருந்தா அந்த மார்க் எடுத்துக்காது.
இதுதான் ரெண்டு டிஃபரன்ஸ். இது வந்து ஆன்சரை பண்ணலன்னு அர்த்தம். இதெல்லாம் பார்க்காத கேள்விகள், நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ இதை நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் ஃபைனலானா கடைசியாக எல்லாமே சம்மரி கரெக்டாக கொடுத்துருவோம். ரிசல்ட் அனாலிசிஸ் ஸ்டேஜில் தெளிவாக சொல்லுங்க எத்தனை கேள்வி பார்த்துருக்க, எத்தனை கேள்வி வந்து நீ ஆன்சர் பண்ணியிருக்க, அது எவ்வளோ மார்க் வந்துருன்னு சொல்கிற நிலவரம் கரெக்டாக அது வந்துடும். உங்களுக்கு மெசேஜ் மூலமாக வந்துடும். இதுதான் நமக்கு இந்த டைமரும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டு டைமிங் ஓடிட்டு இருக்கு. நமக்கு இந்த இதை வந்து நீங்கள் 3 hours ஃபுல்லாகவே நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நெசசரி கிடையாது. ஸோ நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 minutesலேயே எல்லா கொஸ்டினுமே 4 பேட்டர்னுமே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. அது என்ன ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா பையன் வந்து அந்த அளவு தயாராகல, தேர்வு எழுதுறான், டைம் ஸ்பெண்ட் பண்ண நம்ம சப்மிட் பண்ணியாச்சுன்னா ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேள்வி தான் சொல்லல பேசிவ் லேர்னிங் மாதிரி தான் சார் சொன்ன லைன் பை லைனாக நான் கேள்வி எடுத்துருக்கிறதுனால அந்த கேள்வி பதில பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அவன் படிச்சுக்கலாம். ஸோ கேள்வி இந்த மாதிரி தான் கேட்பாங்க தேர்வுக்குன்னு சொல்லும்போது ஒரு டெக்ஸ்ட்டை உட்காந்து ஒரு பேராகிராஃபை பக்கமாக படிக்கிறதுக்கு பதில் பல தேர்வுகள் எடுக்கும் பட்சத்தில் அவன் என்ன பண்ணிடுவான், அந்த கான்டெஸ்ட் அந்த கண்டென்ட்டே ஃபுல்லாக படிக்கிறது மாதிரி ஒரு நிறைவு கிடைக்கும். அதுதான் இப்போ நம்ம சப்மிட் பண்ணி ஏன் இந்த ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டையராக நீட்டோட இப்போ புது ஸ்கீமே இந்த ஸ்கீம் தான். ஸோ அந்த ஸ்கீம்காக தான் நாங்கள் பேஸ் பண்ணி இந்த சாஃப்ட்வேரே டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதே இதில் வந்து மற்ற எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்காது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ கம்பல்சரி 30 minutes நான் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா ஸோ கம்பல்சரி அவனால் 30 minutes கழிச்சு தான் சப்மிட் பண்ண முடியும். இதுலேயே நீங்கள் சாம்பிளுக்கு நாங்கள் நிறைய டெஸ்ட் போட்டிருக்கோம். டிஎன்பிசி, டிஆர்பி, பேங்கிங் எக்ஸாம் எல்லா எக்ஸாமும் கொடுத்துருக்கோம். ஸோ இது இந்த செக்ஷன் நீட்டுக்கு தான் இந்த மாதிரி செக்ஷன் வரும். இதே நீங்கள் காமன் எக்ஸாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. பேங்கிங் எக்ஸாம் பொறுத்தவரையிலுமே ஒரு செக்ஷன் இதே மாதிரி சேம் 3-4 செக்ஷன் கொடுத்துருப்போம். அந்த செக்ஷனில் ஃபர்ஸ்ட் 30 minutes நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் செக்ஷனே போட முடியும். அதெல்லாமே செக்ஷனல் டைமிங் இருக்கும், கட் ஆஃப் மார்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷனும் இருக்கும். இது எல்லா ப்ரொவிஷனுமே நாங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம். மாதிரி தேர்வுகளை பொறுத்த அளவில் அவன் ஒவ்வொரு பாடவாரியாக பயிற்சி எடுத்துக்கலாம். அது அப்படி கிடையாது. ஒரு 100 கேள்வி இருக்கு, ஒவ்வொரு பரீட்சையில் நாங்கள் 25 கேள்வி வச்சிருப்போம், அது பயிற்சி எடுத்துக்கலாம். மாதிரி தேர்வு வரும்போது அரசாங்கம் எப்படி நடத்துதோ அதே மாதிரி தான் 30 நிமிஷம் வரைக்கும் 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீ செக்ஷன் 1 சப்மிட் பண்ண முடியும். அப்படி தான் நீ பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தான் நீட்டை பொறுத்தவரை அந்த பிரச்சனை கிடையாது. சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா இந்த எஸ் கன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அவன் எல்லாமே அட்டன் பண்ணல, ஆனால் அவன் அட்டன் பண்ணதை பற்றி உள்ள மார்க் டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். கரெக்டா? இது ஒரு முதல் முயற்சியாக இருக்கும் பையனுக்கு. இவனுடைய முயற்சி இதுவனுடைய எண்ணம் எதுவாக இருக்கணும், இந்த கேள்வி பதில் நான் படிக்கணும், அதுவாக தான் இருக்கும். கரெக்டா? அதை கிளீன் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அப்புறம் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ரிவ்யூ டெஸ்ட் இங்கே தான் விஷயம் இருக்கு பாருங்க. இப்போ ஒவ்வொரு கேள்வியோட பதிலும் அதில் வந்துடும். இங்கே பாருங்க, நீ 1வது கேள்வி அட்டன் பண்ணியிருக்கிற, சரியான கேள்வி என்ன பண்ணுற, நீ அட்டன் பண்ணது தவறு, இது சரியான பதில். அந்த மாதிரி ஓன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுவுமே நீங்கள் எந்த கலர் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கவே கிடையாது. 14 கிளிக் பண்ணுங்க, இந்த கலர்ல காமிப்போம் நாங்க. நீ அட்டன் பண்ணவே இல்லை, நீ பார்க்கவே இல்லை, படி தான் சரியான பதில். அப்ப இந்த கேள்வி பதில் அதுலயே வந்துட போவாங்க. படிச்சது மாதிரி ஒரு கிடைச்சிரும் உனக்கு. எல்லாமே நீ அந்த ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃபுல்லாவே மாதிரி தேர்வு எல்லாமே ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உன்னோட கொஸ்டின் பேப்பரை 2-3 முறை படிச்சு பாரு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? அதனால கொஸ்டின் பேப்பர் ஆப்ஷன்ஸ் முன்னாடி கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம் அந்த செக்ஷன்ல என்னெல்லாம் கேள்விகள் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா படிச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஏன்னா 1-2-4 தெரியும், கிளிக் பண்ணி போயிட்டே இருக்கலாம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்காக. ஸோ இப்போ சாரோட நம்பர் கொடுத்து நம்ம எழுதிருந்தோம். அந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிசல்ட்டுக்கான எஸ்எம்எஸும் வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி மெயிலையும் பாருங்க சார், மெயிலும் உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. மாணவர்கள் பெற்றோர்கள் டேட்டா கொடுத்தது கூட செக்யூரா இருக்கு. எங்களை மீறி அது எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாரும் அதை எடுக்க முடியாது. அதான் சார் 6ஆம் வகுப்பு 6வது படிக்கிறேன். ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்டிருப்பாங்க. கிளிக் பண்ணுங்க. 5 கேள்விகள் தான் இருக்கு. டெமோக்காக நான் கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இது 5 நிமிடம் தான் எடுத்துக்க முடியாது. 5 மினிட்ஸ் நம்ம செட் பண்ணி ஒரு கேள்விக்கு 1 நிமிடம் தான். ரொம்ப எளிமையான கேள்வியா இருக்கும் அது. தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் நெக்ஸ்ட் நீங்க தான் கரெக்ட் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்கு. குயிக்கா முடிச்சிடணும், ஆட்டோ சப்மிட் ஆயிரும். அடிப்படை நிலை இது. உங்களுக்கு மெசேஜ் வரும். அடுத்து சப்மிட். அப்பா 5 கொஸ்டின் கரெக்டா இருக்கு சார், கை தட்டுங்க. அடுத்த நிலையை ஒரு மெசேஜ் வந்துருச்சான்னு செக் பண்ணுங்க. மெசேஜ், இமெயில் வந்துருச்சுங்களா? வெரி குட். ஓகே ஓகே, தேங்க்யூ.